ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லிக்கு பொடி சாம்பார் எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு கழுவி வாஷ் பண்ணி போட்டாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது வரையும் அரைஞ்சதை போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ குக்கரில் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது வரையும் போட்டு குக்கரை மூடுவோம். ஒரு கலக்கி குக்கரை மூடிடலாம். குக்கரை போட்டு மூடி ஒரு 4-5 விசில் வந்தோடனே ப்ரெஷர் இறங்கணுன்னு ஓப்பன் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது குக்கரில் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு பொடி சாம்பாருக்கு பொடி அரைக்க என்ன பண்ணலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய் இதுவரை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கா, ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி தூள் பண்ணிக்கலாம். குக்கரில் விசில் வரட்டும். அது வந்தோடனே இதை அரைச்சி தூள் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா பொடி சாம்பார் ரெடி. பார்க்கலாம். இது பொடி அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க வச்சு இறக்கனா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பொடி வேறு அரைச்சி போட்டிருக்கோம், அது திக்னஸ் வரும். கொதிக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருது, அந்த பொடியோட ஸ்மெல்லு. நீங்களே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி தூள் பண்ணி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கொதித்து இறக்குனேன்னா பொடி சாம்பார் ரெடி. இட்லிக்கு தொட்டுக்க செம்ம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை தட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், குட் நைட்.